அடுத்தது குரு அதிசார பயிற்சியில் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசுறது வந்து உறவுகளையே பகையாக மாற்றக்கூடிய நேரம். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயே என்ன, இப்போ நான் இருக்கேன், ஏன்னா நான் கும்பராசி, எனக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வராது. என் மனைவி சொல்றதெல்லாம் நான் கேட்கணும், ஆனா நான் கேட்க மாட்டேன்னு அடமா இருந்தீங்கன்னு என்ன பண்றது? ஆமா, இப்ப அதுதான் கேட்டுதான் ஆகணும். இவங்களுக்கு அதை கேட்கக்கூடிய பக்குவம் வரணும். ஆனா என்னன்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிறாங்க. நான் இந்த கொஸ்டின் படிச்சிருக்கேன், ஏன் இந்த கொஸ்டின் எனக்கு வரலன்னு கேட்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணுமே தவிர நீ படித்த படிப்புக்காக கேள்வி கேட்க முடியாது. அதனால அந்த குழந்தைங்க மட்டும் இந்த பிடிவாதத்தை விடணும், உறவுகளை பகைச்சிக்காம இருக்கணும். என்ன நல்லது சொல்றவங்கள பகைச்சிக்கிறோமே. கண்டிப்பா அவங்களுக்கான பரிகாரம் தான் சொல்லுங்க சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஜோதிட யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உங்களோட என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன பண்ணலாம், எத்தனை ராசி பலன் பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றா ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களோட பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கும் போது இந்த பரிகாரம்லாம் நல்லா இருக்குது, அந்த பரிகாரத்தை பார்த்து நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. குரு அதிசார பயிற்சி, அது ஒரு அருமையான பதிவுன்னு சொல்ல முடியல. இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசியும் எப்படி இருக்கும், குரு அதிசார பயிற்சினா என்ன, அது எப்போ வருது அப்படின்னு ஒரு அருமையாக உங்களுக்காக 12 ராசிக்கும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் 12 ராசிக்காக தாங்க சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்தையும் 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்னு கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பதிவு. அவரை சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பா. நம்ம ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அடியன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த பயிற்சியில் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா நல்ல விஷயமா சொல்ல போகிறோம். வெரி குட். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் சார் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்கன்ட்டோம். ஆனால் அப்பவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா 12 ராசிக்காரங்களும் சொல்கிறது வந்து இந்த ராசியில் பிறக்காதீங்க, இந்த ராசியில் பிறக்காதீங்கன்னு. நம்ம பிறப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அதனுடைய ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம இப்போ ஜோசியமாக பார்க்க போகிறோம். வெரி குட். என்ன ஏதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, எப்படி இருக்கு அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சார். கண்டிப்பாக. குரு அதிசார பயிற்சி முதல்ல எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன். குரு அதிசார பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அக்டோபர் 31 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அது என்ன நடக்கிறது அப்படின்னா, கடகராசியில உச்சஸ்தானத்துல இருக்கிற குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இது ஷார்ட் டியூரேஷன் போயிட்டு திருப்பி வக்கரகதியில மறுபடியும் கடகராசிக்கு வந்துடுவார். அந்த அதிசாரமா இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான். அதாவது அக்டோபர் 31 டிசம்பர் 13 வரைக்கும் தான் அதிசாரமா சிம்ம ராசியில இருப்பார். டிசம்பர் 13 அதிசாரத்துல வக்கரம் அடைஞ்சு ஜனவரி 24 அன்னைக்கு மறுபடியும் கடகராசிக்குள்ள வந்துடுவார் வக்கரமாவே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு லீடும் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம வந்து குரு வக்ர பயிற்சியும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த குரு அதிசாரம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹிந்து தர்மம் வந்து சனாதன தர்மம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். சனாதனம்னா என்ன அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப வருடமாக இருக்கிறது. இப்போ வந்து
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது வந்து நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷமா தமிழக சினிமாவை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவே அவங்க கூழ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் சனாதனம். சனாதனம்னா உடனே வந்து ஏதோ பேசுறதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் போக வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆனா இந்த சனாதனத்தோட ஸ்பெஷாலிட்டி, அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தேவைதான் சார். ஆமா, இந்த சனாதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்பதான் வந்து நாசாவும் இங்கிலீஷ்காரங்களும் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஃபிக்கா சொல்லிட்டாங்க. அந்த சயின்ஸ் தான் இந்த அதிசார பயிற்சி. குரு அதிசாரம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற ராசியிலேருந்து சூரியன் வந்து 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, இந்த 5 ராசிகள்ல சூரியன் டிராவல் பண்ணும்போது, குரு இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்து இந்த 5 ராசிகள்ல டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி ஏற்படும். அப்போ இப்போ வந்து கடகத்துல இருக்காரு. சூரியன் வந்து 5ஆவது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகும்போது தான், விருச்சிக ராசிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த அதிசார பயிற்சி துவங்கும். ஸோ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அந்த 5 ராசிகளில் 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி நடக்கும். இந்த குரு அதிசார பயிற்சினா சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து குரு பக்கத்தில் இருப்பார், சூரியன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார். அப்போ பார்க்கறதுக்கு என்ன தோணுன்னா, குரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அந்த குரு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதிக பிரசங்கித்தனமாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணல. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வை. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃப்ளைட்டு, மேலே போகிற ஃப்ளைட்டு மெதுவாக போகுது, அது மெதுவாக போகுது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது மாதிரி தான் இந்த குருவும் நம்மளை சூரியனோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சி. அந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு போனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதிசாரம்னா என்னன்னு தெரியாது, வக்ரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வக்ர பயிற்சியை பற்றி பேசும்போது அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி ஓகே சார், அருமையான ஒரு இன்ட்ரோ சார், இன்ட்ரடியூஸ் நீங்கள் அழகாக அதை உண்மையிலேயே குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, அது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தெரிய வச்சிங்க. அடுத்தது குரு அதிசார பயிற்சியில் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சங்கடப்பட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. இவங்க வந்து பேசவே மாட்டாங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இத்தனை நாள் பேசாம கெடுத்தா இப்ப பேசி கெடுக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு இப்ப அந்த மாதிரி வார்த்தையால, இன்ஃபேக்ட் இவங்களுக்கு இப்பதான் கரெக்ட் எக்ஸாக்ட் வார்த்தை ஒண்ணு உண்டு, வாயில சனின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வாயில சனி இப்ப வந்துடுச்சு. ஆமா, இருக்கு. கிட்டத்தட்ட 2025 இருக்கு. அது இப்ப இன்னும் விகரஸா வேலை பண்ணிட்டு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசுறது வந்து உறவுகளையே பகையாக மாற்றக்கூடிய நேரம். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயே என்ன, இப்போ நான் இருக்கேன், ஏன்னா நான் கும்பராசி, எனக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வராது. என் மனைவி சொல்றதெல்லாம் நான் கேட்கணும், ஆனா நான் கேட்க மாட்டேன்னு அடமா இருந்தீங்கன்னு என்ன பண்றது? ஆமா, இப்ப அதுதான் கேட்டுதான் ஆகணும். இவங்களுக்கு அதை கேட்கக்கூடிய பக்குவம் வரணும். அதை வரத்துக்கான நேரம் தான். ஆனா சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லது சொல்றவனையே எடுத்தறிஞ்சு பேசுறது, கிண்டல் கேலி பேசுறது. ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உடம்பு படுத்துது. உடம்புல வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் தலைமுடி கொட்டுது, தலை வலிக்கிறது, தலையில வந்து நீர் கோத்துக்கிறது, கண்ணு பிரச்சனையா இருக்கு, மூக்கில் சளி கொட்டுறது, மூக்கில் நுகரவே முடியல, வாயில வந்து டேஸ்டே தெரியல, பேசுறது அத்தனையும் தப்பா போகுது, காது கேட்க மாட்டேங்குது, கழுத்துல தொண்டை வலிக்கிறது, இப்படி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு வியாதி சொல்லலாம். அப்படி இருக்கு அவங்களுக்கு. ஆனா இவரு குரு வந்து ராசியை பார்க்கறாரு. அந்த வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கான நேரம். நான் குரு பார்வை, இப்ப நேரா குரு உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்,
அது மாதிரி குரு இப்போ அவங்கள பார்க்க போகிறாங்க, பார்க்க போகிறாரு அக்டோபர் 13லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும், அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை உடம்பை தயார்படுத்திக்கோங்க. ஏதோ ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு சொல்லுவார், உடம்பை இரும்பா வச்சுக்கோடா அடிக்கு தாங்கிறதுக்கு. இப்போ அவங்களுக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சி ஆகும்பொழுது சனிப்பெயர்ச்சி ஆகும்போது நல்லது நடக்கும். 2027 வரைக்கும் உடம்பு அடி வாங்குறதுக்கு தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து குரு உங்களை ராசியை பார்க்குறாரு, உடம்பை இரும்பா மாற்றிக்கோங்க. ஸோ நேரம் நல்லா இருக்கு, ஆனால் நம்ம அடுத்தவங்க பேச்சு நம்ம காது கொடுத்து கேட்கணும். இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியம் சங்கடமா இருந்தாலும் படிப்புல கெட்டி. ஆனா என்னன்னா, நான் முடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிறாங்க. நான் இந்த கொஸ்டின் படிச்சிருக்கேன், ஏன் இந்த எனக்கு வரலன்னு கேட்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணுமே தவிர நீ படிச்ச படிப்புக்காக கேள்வி கேட்க முடியாது. அதனால அந்த குழந்தைங்க மட்டும் இந்த பிடிவாதத்தை விடணும், உறவுகளை பகைச்சிக்காம இருக்கணும். என்ன நல்லது சொல்றவங்கள பகைச்சிக்கிறோமே. ஆமா, ஏன்னா என்னைக்குமே இந்த 7.5 சனி நடக்கும்போது, அஷ்டம சனி நடக்கும்போது உறவுகள் சொல்வது நமக்கு காதுல ஏறாது. உண்மைதான். நான் கேட்க மாட்டேன், அந்த ராசிக்காரங்க கேட்க மாட்டாங்க. கேட்டாதான் லக் ஆயிடுமே, கேட்டா நமக்கு திருந்திடுவோமே. ஆமா, திருந்திடுவோம், லக் அடிக்கும். அதனால கேளுங்க, பெரியவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க. அது அதுல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கான சார்ந்ததா இருக்கும், உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களா. இதுக்கே எத்தனை கமெண்ட் போட போறாங்களோ தெரியல, இவன் சொல்ல வந்துட்டான் அப்படின்ட்டு. இல்ல சொல்லிட்டு போ, நான் அதை பத்தியே கவலை. அதாவது ஒரு நம்ம யாருக்காக சார் பேசுறோம்? அவ்வளவுதான், மக்களுக்காக பேசுறோம், அவங்களோட 12 ராசிக்காக பேசுறோம், அவங்களுக்காக தான் அந்த சித்தர்கள் வழிபாடு பரிகாரம் எல்லாம் ஏன் சொல்றோம், எதுக்காக? இந்த யூடியூப் சேனல்ல, இந்த ஜோதிடர் யுகம் சேனல்லே வந்து உங்களுக்கானது தான், உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளும் இல்லையா? நீங்க நல்லா இருக்கணும் தானே சார் இவ்வளோத்தையும் பேசுறோம். என்ன அப்ப பாசிட்டிவா போடுங்க கமெண்ட். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லது நினைச்சு சண்டை போடாம இருந்தா பிரச்சனை சால்வ். அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். உங்களுக்கு வாயிலே சனியா, அதனால நீங்க ரொம்ப அதிகமா பேசாதீங்க. என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுங்க. தேவையான நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்துக்கோங்க. பெரியவங்க சொல்ற நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை அமோகமா இருக்கும். இப்போ சொத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர சொத்தை விற்கக்கூடாது, விற்க முடியாது. ஸோ அதை மட்டும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பணத்தை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா நஷ்டம் இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்காது. அகலக்கால் வைக்கிறது, தூபரதண்டி செலவுன்னு சொல்லுவாங்க, தண்டத்துக்கு செலவு பண்ணுறது இல்லை. அதை நான் சொல்கிறது, விற்கிறதுக்கு முன்னாடி, சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டா பெட்டர். ஏன்னா விற்கிறது ரொம்ப ஈஸி சார், திருப்பி அதை வாங்குறது இருக்கு பாருங்க, அவ்வளோ கஷ்டம். அதனால் விற்கிறதா இருந்தாலும் நான் திருப்பி வாங்க முடியுமான்னு கேட்டுட்டு அந்த விற்கிற இடத்த விற்கிறதெல்லாம் நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. கண்டிப்பாக. அவங்களுக்கான பரிகாரம் தான் சொல்லுங்கள் சார். அவங்க வந்து போக வேண்டிய இடம் மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் வந்து மாயவரத்தில் வந்து மாயவரம்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறை, அங்கே வந்து குதம்பை சித்தர். குதம்பை, ஆமாம், அந்த குதம்பை சித்தரை வழிபட வேண்டும். அந்த குதம்பை சித்தருடைய ஜீவசமாதி அங்கே எங்கேயோ, அதாவது மறைவான இடத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மயிலாடுதுறையில் போட்டால் வந்துருமே இப்போதான். ஆமாம், அங்கே போயிட்டு அந்த குதம்பை சித்தரை வழிபட்டு, அந்த குதம்பை சித்தர்களுக்கெல்லாம் சித்தனான அந்த சிவன் அங்கே இருக்காரு. ஏன்னா எல்லா சித்தரும் வந்து சிவனை தான் வழிபடுவாங்க. ஆமாம் ஆமாம், அவர் தானே சார் ஆதி சித்தர். அங்கே வந்து அந்த சிவனை வழிபட்டு தியானம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குதம்பை சித்தர் வந்து இவருக்கு வந்து இவங்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டுவார், நன்மைகள் ஏற்படும். இல்லை நாம் வந்து நிறைய 12 ராசியை வந்து ஒரு ராசி, இப்போ நானே நிறைய பேரை கேட்டிருக்கேன், என் ராசிக்கு எந்த சித்தரை வணங்குறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ இது ஒரு உபயோகமான ஒரு பதிவு சார். இது 12 ராசிக்கும் ஒரு சித்தர் கோவில் அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாரையுமே கேட்க வேணாம், அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். 12 ராசிக்கும் ஒரு சித்தர் ஜீவசமாதி எப்படி வணங்கணுன்றதும் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து எப்படி நீங்கள் வணங்கணும், சும்மா போய் ஊதுபத்தி ஏற்றுறது, கற்பூரம் ஏற்றுறது இல்லை சித்தர் வழிபாடு. அது எவ்வளோ அழகாக தியானம் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், எங்கெங்கே போகணும். 12 ராசிக்கும் ஒரு ராசிக்கும் ஒரு சித்தர் வழிபாடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க,
ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப நன்றி சார், சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு சூப்பராக சொல்லிட்டீங்க சார். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிங்க சார். நன்றி. நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த 12 ராசி நேர்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து ஐயா என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்க, என்ன குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது, ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்காக பயிற்சியெல்லாம் பேசுகிறது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறத நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி. தேங்க்யூ.